வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நிறைய பேருக்கு மனசில் ஒரு கவலை மாத்திரம் இருக்குங்க. நாங்கள் கணவன் மனைவி, எங்களோட பந்தம் 7 பிறவிக்கும் தொடருமா? நாங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் சேர்ந்து தான் இருக்கணும். என்னுடைய கணவர் என் கூட இருக்கணும், அப்போ தான் என்னால் வாழ முடியும். என் மனைவி என் கூட தான் இருக்கணும், அப்போ தான் என்னால் வாழ முடியும். இது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் மனசில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இதை பற்றி தான் உங்களுக்கு விவரமாக தெளிவாக சொல்ல போகிறேன். ஒரு சந்தோஷமான விஷயத்தையே சொல்லிடுறேன். 7 பிறவிலையும் இந்த கணவன் மனைவி பந்தம் தொடரும். அது எப்படின்றதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். அதுக்காக தான் இந்த பதிவு. இதை நீங்கள் தவற விடாமல் முழுக்க கேளுங்க. கணவன் மனைவி கூட அந்த இருக்கிற உன்னதமான அன்பு 7 ஜென்மம் எப்படி தொடருது அப்படின்றத பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம். இந்து தர்மத்தின் முறைப்படி திருமணம் அப்படின்றது ஒரு ஒப்பந்தம் கிடையாது. 2 ஆத்மாக்களை இணைக்கும் புனித சடங்கு. 7 ஜென்ம பந்தம் அப்படின்றது வெறும் வார்த்தை கிடையாது. அது ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவம். எதுக்காக 7 பிறவிகள் அப்படின்னா, ஒரு மனுஷன் முழுமையான வாழ்க்கையை அடையணும்னா 7 நிலைகளை கடந்து தான் ஆகணும். அதுபோல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பிறவியில் இணைந்து வாழும்போது அவங்களோட அன்பு, கடமை, பாசம், என்னென்ன இருக்கோ கர்ம வினைகள் எல்லாமே அந்த ஒரு பிறவியில் முடியாது. 7 ஜென்மமும் தொடர்ந்து வரதான் செய்யும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லா பிறவிலையும் இது அந்த தேடலோட தான் அடுத்த ஜென்மத்திலையும் இவங்க ஒருத்தரை பார்ப்பாங்க. இவங்கள அறியாமல் அவங்கள கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை வர்றது, அவங்க எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் எந்த இனத்தில் இருந்தாலும் அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு வர்றதுக்கு காரணமும் அதுதான். நாம் ஒருத்தரை பார்த்ததுமே இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, தெரியலையே, ஆனால் இவர்கிட்ட பேசணும் போல இருக்குது, கல்யாணம் தான் பண்ணணும்னு கிடையாது, இவர் கூட இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் மனசில் வந்தாலே அது போன ஜென்மத்துடைய பந்தம் தான். நமக்கு நிறைய இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும். அதாவது ஒருத்தர்கிட்ட பேசுனா அங்கேருந்து எந்திரிச்சு வரவே தோணாது. அவங்க பெண்களாக இருக்கலாம், இல்லை ஆண்களாக இருக்கலாம். அந்த பேச்சும் அந்த அரவணைப்பும் அந்த பாசமும் அங்கேருந்து போகவே போகாது. நம்ம அழும்போதெல்லாம் அந்த இடத்துல தான் தேடி வந்து அவங்கக்கிட்ட தான் உட்காந்து அழுவோம். இது 7 ஜென்மத்துடைய பந்தம். ஒருவேளை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா நடுவில் ஒரு வாய்ப்பு அது தன்னால் தேடி வரும். உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கும் நீங்கள் யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது இந்த வாய்ப்பு தேடி வரும். இது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு உன்னதமான அன்பு. அதனால தான் இந்த நம்ம இந்து சடங்குப்படி கல்யாணம் ஆகும்போது நம்ம 7 அடி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியும் கடந்து வரும்போது 7 மந்திரம் சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் அதுவும் அக்னியை சாட்சியாக வச்சு சொல்லுவாங்க. எந்த ஜென்மத்திலையும் பிரிய மாட்டோம், எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம், நல்ல குழந்தைகளை பெற்று வளர்ப்போம், நாங்கள் என்ன ஒரு சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் கலந்து தான் அனுபவிப்போம், ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் பிரிய மாட்டோம். இது இந்த அக்னி சாட்சியாக. அக்னி சாட்சின்றது ஜென்மங்களை கடந்து வரும். இது இந்த 7 ஜென்மம் பந்தம். இது உங்களுக்கு சுலபமாக சொல்லணும்னா, ஒரு பிறவியில் செஞ்ச தவிர அடுத்த பிறவியில் திருத்திக்கிறதுக்கு தான் இந்த துணை அடுத்த ஜென்மத்துக்கும் உங்களோட வருது. நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஜென்மத்தில் இப்போ இந்த ஜென்மத்தில்
நம்ம கணவரை அலட்சியப்படுத்திட்டோம், இல்லை மனைவியை துன்பப்படுத்திட்டோம்னா அடுத்த ஜென்மம் கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் தான் கணவன் மனைவி. அந்த மாற்றத்தை நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணும். அதில் வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு அதில் விமோசனமே கிடையாது. 2 பேரும் அன்பாக இருந்துட்டாலும் அடுத்த ஜென்மத்திலையும் அதே மாதிரி இருக்கிறீங்களா? இந்த 7 ஜென்மமும் உங்களுக்கு பயிற்சி காலம். ஒரு பிறவியில் அன்பாக இருப்பாங்க, ஆனால் அவர் கூட இருக்க மாட்டாங்க, வேலைன்னு ஓடிட்டுருப்பாங்க. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு பிறவியில் இருப்பாங்க, அவங்க குழந்தைங்கள மாத்திரம்தான் கவனிப்பாங்க, கணவர் இருக்கிற பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க, இல்லை மனைவி இருக்கிற பக்கம் கூட திரும்ப மாட்டாங்க. இந்த தப்பெல்லாம் சரி செஞ்சு கடைசியில் தான் இந்த 2 ஆத்மாவும் 7வது பிறவியில் தான் ஒன்று சேர்ந்து இறைவனை 2 பேரும் பரிபூர்ணமாக இந்த 2 ஆத்மாவும் ஒரே ஆத்மாவாக மாறி இறைவனின் திருவடியை அடைந்துவிடும். அதுதான் 7 பிறவி. இப்போ உங்களுக்கு அந்த 7 பிறவியோட விஷயம் புரிஞ்சுது. இதை உங்களுக்கு நீங்கள் செய்கிற கர்ம வினைகளை பொறுத்து தான் இந்த 7 பிறவின்றது கிடைக்கும். இல்லைன்னா பாதியில் வரும், பாதியில் விட்டுட்டு போவோம். இதெல்லாம் நடக்கும். உங்களை துன்பப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நடக்கும். இந்த 7 பிறவியும் சிறப்பாக வாழ்ந்து ஒவ்வொரு தவறாக திருத்திக்கிட்டு இந்த உடல் ஒரே ஆத்மாவாக எப்போ மாறுதோ கண்டிப்பாக இறைவன் அதை உணர்ந்து அவங்கள தன்கிட்டேயே வச்சுருப்பார். இந்த கணவன் மனைவி பந்தத்தை கடவுள் கூட பிரிக்க மாட்டார். இது அழகான பந்தம். இப்போ உங்களுக்கு இதுக்காக 2 புராண கதைகளை சொல்ல போகிறேன். அதை சொல்லும்போதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு தசரதன் ஒரு சிறந்த பிராமணன், அதாவது முந்தைய ஜென்மத்தில் நம்ம ராமருடைய அப்பா தான். இவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு சுத்த பத்தம் அவ்வளோ முக்கியம். அவர் சொல்கிற மந்திரங்கள் ஒரு வார்த்தை கூட தவறாது. அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆச்சாரமான ஆள். அவருடைய மனைவி இவங்க கலக்கா, இவங்க பேர். இந்த பெண் கணவனுக்கு நேர்மார். அவங்களுக்கு அவர் அம்மா பூஜைக்கு பாலை இந்த இடத்துல வச்சிருன்னா அந்த இடத்துல தான் கவுத்து வைப்பாங்க. அம்மா இன்றைக்கி 4 பேர் சாப்பாட்டுக்கு வராங்கன்னா அன்னைக்கின்னு பார்த்து உங்களுக்கு எனக்கும் தான் சமைச்சேன், நீங்கள் சொன்னது மறந்து போச்சு அப்படின்வாங்க. அதாவது ஏருக்கு மாறாக பேசுறது. நான் இன்றைக்கி நம்மளுக்கு திதி இருக்குது, நம்ம இந்த பூஜையை பண்ணியாகணும், சிறப்பாக எல்லா ஏற்பாடும் செஞ்சிரு அப்படின்னு இவர் சொன்னார்னா அன்னைக்கு தான் வீடு தத்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்படி எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக மாத்திரம்தான் அவங்க செய்வாங்க. ஒரு கட்டத்தில் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. எதுக்காக எனக்கு இவ்வளோ தொல்லை கொடுக்குற, நான் தினம் அந்த ஆண்டவனை நினைக்கிறேன், நீ ஒரு சரியான ராட்சசி எனக்கு மனைவியாக கிடச்சிருக்க, ஒரு கணவன் சொல்கிற பேச்சை கூட கேட்க மாட்டேன்ற அப்படின்னு அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு பூஜை முடிச்சுட்டு வந்தவர் இந்த அவமானம் தாங்க முடியாமல் அங்கே இருக்கிற தன்னுடைய பூஜை செஞ்ச தண்ணியை எடுத்து அந்த பெண் மேலே தெளித்து, அடுத்த ஜென்மத்தில் நீ நிம்மதியாகவே வாழ மாட்ட அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அடுத்த ஜென்மத்திலே நீங்கள் தான் என் புருஷன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக இருப்பேன், ஆனால் நீ நிம்மதியை தொலைச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த விஷயம் நமக்கு கணவனை அவமரியாதை செஞ்சதுக்காக, அலட்சியம் செய்ததுக்கு இந்த பெண்ணுக்கு கர்மா எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம். நம்ம தசரத மகாராஜாவுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. கௌசல்யா இருந்தாங்க, அவங்களாம் அழகாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் போய் பிரியப்பட்டு இவ தான் வேணும்னு சொல்லிட்டு கைகேயியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். அவங்களும் இவரை தான் வேணும் அப்படின்ட்டு பிரியப்பட்டு போன ஜென்மத்து பந்தம் தொடருது. கல்யாணம் ஆயிடுச்சா, சந்தோஷமாக தானே இருந்தாங்க, ராமர் மேலே பிரியமாக இருந்தாங்க.
ஆனால் அவங்க போன ஜென்மத்துடைய கர்மா எப்படி வருது? இவங்க வாக்கில் வந்து அந்த ராமரை காட்டுக்கு அனுப்பி அந்த ஊரே அவங்கள வெறுத்து ஒதுக்குது. பாதியில் கணவன் இறக்குறாரு. துன்பத்துக்கு காரணம் இவங்க போன ஜென்மத்தில் கையில் கிடச்ச கணவனை துன்புறுத்தினது தான். இந்த பிறவியில் வந்து இருக்கிற கணவன் துன்புறுத்த நினச்சி கடவுள் வந்து அவரை எடுத்துக்கிட்டு இவங்கள அசிங்கப்பட வச்சிட்டாரு. எல்லாருமே உன்னுடைய கணவர் இறப்புக்கு, ஆனால் அப்போ அவர் கேள்வி கேட்கல, ஆனால் இப்போ மக்கள் கேள்வி கேட்குறாங்க. உன்னுடைய கணவர் இறந்ததுக்கு நீ தான் காரணம், உன்னுடைய புள்ள காட்டுக்கு போனது நீ தான் காரணம். காட்டுக்கு போய் ராமர் அமைதியாக இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். அவர் வந்து வதம் செய்ய வந்தது ராவணனை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க துன்பப்பட்டது அவங்க தான். பெத்த பிள்ளையான பரதன் கூட இந்த கைகேயை விட்டுட்டு தனியாக தான் போயிட்டார். கடைசி வரைக்கும் அவங்க அம்மா ஆசையை யாருமே நிறைவேற்றலை. அவ்வளோ துன்பப்பட்டாங்க. இதுதான் கணவன் மனைவி. ஆனால் அவங்க துன்பப்பட வேண்டிய சூழ்நிலை. இதே மாதிரி நம்ம ராமாயணம் கதையில் ஒரு விஷயம் இருக்குது. அதிக அன்பாக வாழ்ந்த ஒரு சிறந்த தம்பதியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு கதை தான். நம்ம ராவணனுக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் பேர் இந்திரஜித். இந்த இந்திரஜித் வந்து அவ்வளோ திறமைசாலி, தைரியசாலி, உலகமே வேக்கக்கூடிய சக்தி படைத்தவர். அவர் வந்து அவருடைய ஆற்றல் வந்து நெருங்கவே பயப்படுவாங்க. அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மேகநாதன். அதாவது மேகம் போல மறைஞ்சிருந்து யாரை வேணாலும் தாக்குவார். இந்த பக்கம் இருப்பார், திடீர்னு அந்த பக்கம் போவார். இப்படி மேகமாக இருந்து தாக்கக்கூடியவர். நிறைய வரங்களை வாங்கி வாங்கி வச்சுருந்தார். ஏன்னா எப்போவுமே ஒரு அப்பாவுக்கு தான் எதெல்லாம் தவற விட்டோமோ அதெல்லாம் தான் பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ராவண ஆட்சி செய்கிறான். ஆனால் எந்த இடத்துலலாம் நம்ம தவற விட்டோம், இன்னும் சிறப்பாக நம்ம வர வாங்கியிருக்கணும், ஆனால் தன்னுடைய பிள்ளையாவது வாங்கட்டோம் அப்படின்னு நிறைய வரங்களை புள்ள வாங்கிறதுக்காக அதுக்குண்டான வழிமுறைகளை அழகாக சொல்லி கொடுத்துருந்தான். இவரும் ஒரு தடவை தவம் இருந்தார். அந்த தவம் மிக சிறப்பாக இருந்தது. அந்த தவத்தோட முடிவில் கடவுள் வந்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இந்த அரக்கர்கள் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல எடுத்த உடனே வரம் கேட்க மாட்டாங்க. நம்மெல்லாம் கடவுள் வந்து வரம் கேட்டால் உடனே எனக்கு இது வேணும் அது வேணும், அதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியாமல் உடனே வரத்தை கேட்டுருவோம். ஆனால் இந்த மேகநாதன் அப்படின்ற இந்திரஜித் நேராக அவங்க அப்பா கிட்ட ஆலோசனை பண்ணி மற்ற அரக்கன்லாம் என்ன என்ன வரம் கேட்டாங்க, அதனால் எந்த மாதிரியெல்லாம் தவிச்சாங்க அப்படின்ற மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட வந்து நான் இப்படி கேட்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படியே நான் அப்பா மேலே உயிர் அவனுக்கு. அதனால் அப்பா கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு வரத்தை கேட்குறார். என்ன வரம் கேட்டார்? அதாவது ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகியிருக்கணும். கல்யாணம் ஆகினாலே அந்த மனுஷன் அந்த மனைவியை தான் சுற்றி வருவான். ஆனால் இவன் மனைவியை பிரிஞ்சிருக்கணும். மனைவியை பிரிஞ்சிருந்தாலும் மனைவியை நினைக்கவே கூடாது. அதை விட மனைவியை நினைக்காம எப்படி இருப்பான் கல்யாணம் ஆனவன்? கண்டிப்பாக அவனால் தூங்க முடியாது. ஒன்று மனைவி கோவப்பட்டு சண்டை போட்டு தாய் வீட்டுக்கு போயிட்டா தூங்க முடியாது. ஆனால் 14 வருஷம் எவன் தூங்காமல் இருக்கானோ அவனால் தான் எனக்கு மரணம் நிகழணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஒன்று கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக பொண்டாட்டியை பிரிஞ்சு வரமாட்டான். அப்படியே பொண்டாட்டியை பிரிஞ்சு இருந்தாலும் எவனாலையும் நிம்மதியாக தூங்க முடியாது. அப்படியே தூங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக கண்ணில் கண்ணீர் தான் வரும். ஏன்னா மனைவியை நினச்சி பிரிஞ்சுட்டோமே அப்படின்னு. இதெல்லாம் நடக்காத விஷயம் தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒருத்தன் கரெக்டாக இருந்துட்டான், அவன் என்ன கொண்டா நான் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்துட்டான். இவன்
இதை இல்லாமல் இந்த இந்திரஜித்துக்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. அவனை பார்த்தாலே நடுங்குவாங்க. எல்லாரையும் வெட்டி போட்டு போயிட்டே இருப்பான். யாருமே அவனை பார்த்தா ஒரு பாசமே வராது. அந்த அளவு அவன் கடுமையானவன். அவன் அவ்வளோ கொடூரமான அரக்கன், அசுரன். அப்படிப்பட்டவன் எல்லா நாட்டையும் வென்று ஜெயிக்கிறான். அப்படி அவன் ஜெயிக்கும்போது இந்த நாகலோகத்தை சேர்ந்த ஒரு பகுதியை அவன் கைப்பற்ற போகிறான். அந்த இடத்துல தலைவர் ஆதிசேஷன். அவருடைய மகளான சுலோச்சனா, அவளை பார்க்குறாரு இந்த இந்திரஜித். சுலோச்சனாவை பார்த்ததுமே அவரை அறியாமல் திடீர்னு ஒரு பாசம், என் வாழ்க்கையில் மனைவின்னா அது இவ தான். இது 7 ஜென்ம பந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு 7 ஜென்மத்தில் ஒரு கணவன் மனைவி ஒன்றா சேர முடியுமான்னு உலகுக்கு ஒரு விஷயத்தையும் புரிய வைக்கிறது புராணம்தான். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை காப்பாற்றப்படுமா. இப்போ இன்றைக்கி வயிற்றில் குழந்தை இருக்குது, ஆனால் அதை வெளியில் வச்சு தான் காப்பாற்றணுன்றது அன்றைக்கே நம்ம இவர் செஞ்சிட்டார். கிருஷ்ணர் அந்த குழந்தைய காப்பாற்றி திருப்பவும் வச்சார். அந்த மாதிரி எல்லா விஷயமும் உலகத்தில் 3 கிரகம் ஒன்றா சேர்ந்தா அழியும் அப்படின்றத நம்ம மைண்டில் பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் 7 ஜென்ம பந்தம் தொடருமா அப்படின்றதுக்கு தான் இந்த கதை. சுலோச்சனாவை பார்த்ததுமே அவருக்கு பயங்கரமான ஆசை வந்துருச்சு. வாழ்க்கையில் இவளுக்காக என்ன வேணாலும் விட்டு கொடுக்கலாம், இவ எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி அந்த பூர்வ ஜென்மத்து அந்த பந்தம் இழுக்கும். கண்டிப்பாக சிலரை பார்த்தா தான் இழுக்கும். அந்த கல்யாண வயசில் கண்டிப்பாக இவங்களோட தான் வாழணும்னு மனசு சொல்லும். அது நம்ம கையில் கிடையாதுங்க, அது கடவுள் போடுற முடிச்சு. இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வாழ்க்கை அருமையாக அமைஞ்சது. இந்திரஜித் தன்னுடைய பலத்தால் பல உலகங்களை வென்றான். ஆனால் அவனுடைய மனைவி மேலே பயங்கரமான பாசம். அப்படி ஒரு பாசம். உயிர்னா அந்த உயிர் சாதாரண கணவன் மனைவிக்கு கூட இருக்காது. அந்த அளவுக்கு உயிரான ஒரு மனிதன். அவளுக்கு எப்படின்னா, தன்னுடைய கணவன் அசுரன் தெரியும், அவன் எல்லா இடத்துலையும் அநியாயம் செய்கிறான் எல்லாம் தெரியும். இதெல்லாம் கேள்விப்பட்டாலும் அவளுக்கு அவன் மேலே கோபமே கிடையாது. அவன் நடந்து வர அழகை பார்ப்பா, அவன் சிரிச்சா அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவன் மேலே அவ்வளோ உயிர்னா இப்போ யோசிச்சுக்குங்களேன், அரக்க குணத்தை கூட ரசிக்கிற அளவுக்கு அவளுக்கு அவன் மேலே உயிர். இது நம்ம எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டோம். அந்த உயிர் அவன் செய்கிற ஒவ்வொரு துன்பத்துக்கு கூட அவள் பதிலே சொல்ல மாட்டாள். அவளுக்கு அதை பார்க்க பிடிக்கலன்னா கூட அமைதியாக இருப்பாள். ஆனால் தன்னுடைய கணவன் செய்கிற விஷயம் எல்லாமே அவர் கரெக்டாக தான் பண்ணுறாரு அந்த எண்ணத்தில் அவங்க மனசில் இருப்பாங்க. அதை பற்றி அவர்கிட்ட விவாதமும் செய்ய மாட்டாங்க. அவர் மேலே அவ்வளோ உயிர் கோபப்பட்டதில்லை, அவ்வளோ பிரியம். அந்த அமைதியும் பலமும் தான் அவனுடைய ஆற்றலாக இருந்தது. இந்திரஜித்து உலகத்தை ஆட்சி செய்யலாம், எல்லாரையும் கலங்கடிக்கலாம், 7-14 லோகத்தையும் நடுங்க வைக்கலாம். ஆனால் மனைவி கிட்ட மாத்திரம் அவர் பிரியமாகவும் அன்பாகவும் இருந்தார். அதுக்கு இணையாக அந்த அம்மாவும் அவர்கிட்ட பாசமாகவும் அவர் செய்கிற எந்த செயலுக்கும் கேள்வி கேட்காம இருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் ராமர் லக்ஷ்மணன் போர் நடக்குது. இந்த போரில் தன்னுடைய உயிர் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ராவணன் இந்திரஜித்தை கூப்பிட்டு, இந்த பார்ப்பா, உன்னுடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, நிகும்பலை அப்படின்னு ஒரு யாகம் இருக்குது, அதை செஞ்சிடு. நீ அதை செஞ்சினா யாராலையும் உன்னை கொல்ல முடியாது. ஏற்கனவே ஒரு வரத்தை வேற வாங்கி வச்சுருக்க, அதுக்கே யாராலையும் உன்னை கொல்ல முடியாது. நீ இன்னும் இந்த யாகத்தை பண்ணினா கண்டிப்பாக நீ தப்பிச்சிடுவ அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த யாகத்தை செய்ய போயிட்டான். இந்த நேரம்தான் இந்த விபீஷ்ணன் ராமர்கிட்ட நான்
உங்கள் கூடவே இருக்கிறேன். நான் செய்கிறது தப்புன்னு எனக்கு புரியுது. அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வேணால் நாங்கள் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் பண்ண தப்பு, அண்ணன் பையன் பண்ணுற தப்பு எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு நல்லவராக மாறணுன்ற ஆசை. சொல்லும்போது இந்த யாகத்தை பற்றியும் சொல்கிறாரு. நிகும் பலை யாகம் செய்கிறாரு. அது முடிஞ்சிருச்சுன்னா அவரை யாராலையும் கொல்ல முடியாது. ராமர் உடனே லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா நீ போயிட்டு அந்த இந்திரஜித்தை அழிச்சிடு அப்படின்றார். இந்த இந்திரஜித்து ஏற்கனவே வரம் வாங்கினது 14 ஆண்டு தூங்காமல், திருமணம் ஆகாமல், அதாவது திருமணம் ஆயிட்டு மனைவியை பிரிஞ்சு தொடாமல் 14 ஆண்டு வாழறது அப்படின்றது பெரிய விஷயம். லக்ஷ்மணன் இப்போது ராமர் கூட எதுக்கு காட்டுக்கு வந்தாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ தான் ராமருக்கு கல்யாணமான மாதிரி லக்ஷ்மணனுக்கும் கல்யாணமாச்சு. கல்யாணம் பண்ண உடனே இந்த தசரதர் பட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறார். பட்ட சூட்டு விழாக்கு, அவர் அரசராக்கத்துக்கு. அது பிடிக்காமல் கைகை சொன்னோடனே கல்யாணம் பண்ணி உள்ளே நுழைஞ்சதுமே மனைவியோடு சேர்ந்து, அதனால தான் அவங்க எந்த மாமியார்கிட்டையும் பேசினதில்லை, யாரையும் பார்த்ததில்லை. மனைவியோட காட்டுக்கு கிளம்பும்போது லக்ஷ்மணனுக்கு உள்ளுக்குள்ளே பயம். இப்போ தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம், மனைவி கிட்டே எப்படி சொல்கிறது? ஆனால் அந்த ஊர்மிளா தானே அழகாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய கணவன் எதுக்காக போகிறாரு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே தன்னை அலங்காரம் பண்ணிக்கிட்டு, என்னை விட்டு கல்யாணம் பண்ண உடனே போனால் எப்படி அப்படின்னு சண்டை போட்டு அவர் மனசில் நினைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு விளையாட்டை விளையாட வச்சு, அதுக்கப்புறம் இந்த லக்ஷ்மணன் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரும் கிளம்பி போயிட்டார். இவங்களுக்கு அந்த நித்திரை அப்படின்ற ஒரு வரத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். இவங்க அந்த 14 வருஷம் தூங்காமல், அதான் தூங்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர் மனைவி மேலே இருந்த கோபத்தினால மனைவியை பற்றி சுத்தமாக நினைக்காம அண்ணனுக்கும் அன்னிக்கும் காவலாக காட்டிலேயே இருந்தார். நம்ம இதெல்லாம் தெரியும். இப்போ இந்த வாய்ப்பு லக்ஷ்மணனுக்கு கிடைக்குது. நேராக போயிட்டு இந்திரஜித்து பண்ணுற யாகத்தை தடுத்து அவரை கொன்று அவருடைய தலையை எடுத்துட்டு, முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு. இந்த தலையை எடுத்துகிட்டு தன்னுடைய போர்லாம் நடக்குது இல்லையா, அந்த குழு, அந்த இடத்துல நின்றுட்டார் லக்ஷ்மணன். இந்த விஷயம் இந்திரஜித்துடைய மனைவிக்கு, அதாவது அந்த கூடாரத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க லங்கையிலேருந்து. இந்த இந்திரஜித்துடைய மனைவி சுலோசனாக்கு இந்த விஷயம் தெரியுது. கணவன் போரில் கொன்னுட்டாங்க. தெரிஞ்சதுமே அதிர்ச்சி ஆகுது. அவளால் ஏற்றுக்க முடியல. பயங்கர வெறியோட போர்க்களத்துக்கு வரா. அங்கே கணவனுடைய உடல் இருக்குது, தலை இல்லை. ஏன்னா இவங்க அவனை கொன்னாங்க அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு அந்த தலை கூடாரத்துக்கு போயிடும். கணவன் இறந்துட்டாரு, உடல் இருக்குது. சரி, இவர் கூட சதியில் இறங்கலான்னு நினச்சா கணவருடைய அந்த தலையை காணுமே, அந்த முகத்தை பார்க்காம நான் எப்படி சதியில் இறங்குவேன்? எனக்கு என் கணவருடைய முகத்தை பார்க்கணும். அவரை பார்த்தாதான் நான் இந்த கடைசி இறப்பை கூட மகிழ்ச்சியாக ஏற்றுப்பேன் அப்படின்ட்டு நேராக ராமன் இருக்கிற அந்த கூடாரத்துக்கு போயிட்டாங்க. போய் பார்த்துட்டு ராமர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சண்டைலாம் போடல. ஐயனே, நீங்கள் என் புருஷன் தவறு செஞ்சாருன்னு நீங்கள் கொன்னீங்க, நான் அதெல்லாம் யாரையுமே தடுக்கலை, அது உங்களோட உரிமை. ஆனால் இப்போ நான் சதி, அதாவது சதின்றது கணவன் இறந்த பிறகு உடன்கட்டை ஏறுவது, அந்த காலத்தில் அது இருந்தது. அதை செய்யணுன்னா அவருடைய முழு உடலையும் பார்த்துட்டு செஞ்சாதான் எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த பிறவியில் இவர் கூட நான் நல்லபடியாக வாழ்ந்திருக்கேன்னு. தயவுசெய்து அந்த தலையை கொடுத்துருங்க. அங்கே இருக்கிற வீரர்கள்லாம் பயங்கரமாக சிரித்தாங்க. அது ஒரு அரக்கன், உயிரற்ற அரக்கன் தலை உனக்கு எதுக்கு அப்படின்னாங்க.
அதில் உயிரே இருக்காத, அந்த தலையை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற, அது உங்ககிட்ட பேசவா போகுது அப்படின்னு சிரித்தாங்க. அதோடு இல்லாமல் அவர் வீரனும் கிடையாது, அவன் அநியாயத்துக்கு சண்டை போடுற ஒரு அசுரன். அதனால தான் நாங்கள் கொண்டோம். ஒரு வீரனை கொண்டு வந்தால் கூட நீங்கள் தலையை கேட்குறதுல அர்த்தங்குது. அதனால் அவன் தலையை கொடுக்க மாட்டான். ராமரும் பார்த்துட்டு தான் இருக்கார், லக்ஷ்மணனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை காட்டுறேன், நாங்கள் எவ்வளோ அந்யோன்யமான நல்ல தம்பதிகள் அப்படின்ற விஷயத்த இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறேன். உண்மையாகவே என்னுடைய கணவர் என் மேலே பரிசுத்தமான அன்பு வச்சிருந்தா, என் கூட வாழ்ந்தது உண்மையாக இருந்தா, எல்லா ஜென்மத்திலையும் என் கூட வரப்போகிறவராக இருந்தா, எனக்கு மட்டும்தான் அவர் கணவர். அவரை யாருக்காகவும் உயிரில் கூட நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அவர் என் கூட தான் இருக்கணும், அவரோட தான் நானும் போகணும். இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், ஈரேழு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் எனக்கு கணவர். இதை யாராலையும் மாற்ற முடியாது. இறந்த தலையாக இருந்தாலும் நான் சொன்னது உண்மையாக இருந்தால் இந்த தலை சிரிக்கட்டும் அப்படின்னு ஒரு சபதத்தை செஞ்சது தான் அந்த இடமே அதிர்ந்து போயிடுச்சு. இறந்து போய் அங்கே இருக்கிற தலை பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்குது. உடல் அங்கே இல்லை, லங்கையில் இருக்குது. தலை மனைவிக்காக சிரிக்குது. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். எல்லாருடைய கண்ணும் அந்த நிமிஷம் கலைஞ்சிருச்சு, அப்படியே கலங்க ஆரம்பிச்சுது. இப்படி கூட ஒரு மனுஷி பாசமாக இருப்பாளா? தன்னுடைய இறந்த கணவன் போயாச்சு, பரவாயில்ல, இதுக்கப்புறம் வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, இவ்வளோ நாள் ஒரு அரக்கம் கூட தானே வாழ்ந்தோம், நமக்கு இருக்கிறது அரச வாழ்க்கை அப்படின்னு நினைக்கல. இந்த கணவர் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இவர் தான் என் கணவர் அப்படின்னு ஆணித்தரம். பார்த்தீங்களா? அந்த எண்ணம் தான் அந்த உயிரற்ற தலை கூட சிரிச்சுது. ராமருக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. கணவன் மனைவி பந்தம் ஒரு பிறவியோட முடியறதில்லைங்க. அது அத்தனை அன்போட அத்தாட்சி, சாட்சி. அது சிரித்ததுமே அப்போ அந்த அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதை உணர ஆரம்பித்தாங்க. அது ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா கூட இருக்கிற 7 ஜென்மத்துக்கு இருக்கிற அந்த பந்தம் தான் தொடரும்ன்ற நம்பிக்கை தான். இந்த இந்திரஜித் சுலோசனா கதையில் கணவனோட அந்த தலை கிடைச்சதுமே அந்த தலையை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய லங்கையில் தன்னுடைய கணவருடைய இறந்த உடம்பில் மீது வைத்து அதிலேயே அவள் தீக்குளிச்சு இறந்தாள். இவ எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோட அந்த கணவன்கிட்ட வாழ்ந்திருக்கா, எத்தனை பிரியமாக இருந்திருக்கா. எந்த இடத்துலையும் கணவனை விட்டே கொடுக்கல. அவன் அநியாயமே செஞ்சாலும் அவன் அதை செய்கிறான் அப்படின்ற அந்த ரசிப்பு, இது எத்தனை பேர் வாழ்க்கையில் பார்க்க முடியும்? அதே போல் உலகத்துக்கே அவன் அரக்கன், அசுரன், எல்லாருமே கொடியவன், அவன் செய்கிறது அநியாயம் அப்படின்னா கூட தன்னுடைய கணவர் எது செஞ்சாலும் அவள் அதை நியாயமாக்கினான். ஏன்னா இவர் என்னுடைய கணவர், அவர் எது செஞ்சாலும் அது செய்தான். இப்படி சில தம்பதிகள் வாழறாங்க. உண்மையாகவே இவங்க 2 பேரும் இறந்தாச்சு. அப்போது இவங்க ராமர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கடவுள்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒரு வரத்தை மாத்திரம் கொடுக்கணும். நான் இவரை கொன்னதுக்காக உங்களை நான் போராடலை, சண்டை போடலை, எதுவும் இல்லை. அடுத்த ஜென்மத்தில் இவர் நியாயத்து பக்கம் இருக்கணும், நான் இவருக்கு மனைவியாக இருக்கணும். அவர் இருக்கும்போது கேட்கல, ஆனால் அவர் இல்லாதப்போ அவருக்காக கேட்கறது தாங்க இந்த மனைவியோட அழகு. ராமரும் 7 ஜென்ம பந்தம்ன்றது உங்களை வச்சு தான் இந்த உலகமே புரிஞ்சுக்கும் அப்படின்ற வரத்தை கொடுத்து, அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் நிச்சயமாக உன்னுடைய கணவர், அதாவது உன்னுடைய கணவரான இந்திரஜித்து அடுத்த ஜென்மத்தில் தர்மத்தோட பக்கம் இருப்பார். இப்போ அடுத்த ஜென்மத்துக்கு போகலாமா? அடுத்த ஜென்மத்தில் அவர் யார்? நம்ம அபிமன்யு தான். அவர் அர்ஜுனனுடைய மகன் தான். இவர் தர்மத்து பக்கம் தானே இருந்தாங்க. இவர் விரும்பினது அந்த உத்திரையை. உத்திரைக்கு என்னன்னே தெரியாது.
இந்த அபிமன்யுவை பார்த்ததுமே பிடிச்சது. அபிமன்யு மேலே அவ்வளோ ஒரு ஆசை. ஆனால் 2 பேரும் சின்னவங்க. சின்னவங்கன்னா வயசில் ரொம்ப சின்ன பசங்க. சரியாக கூட வாழல. ஆனால் ரொம்ப அந்த நல்லவங்க பக்கம்தான் இருந்தார். ஆனால் சூழ்ச்சியால் அந்த தீயவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே வர வச்சு அத்தனை பேரும் அந்த உயிரை துடிக்க துடிக்க கொண்டாங்க. இது இந்த அம்மா கேட்ட வரம் கிடச்சிருச்சு. அவர் தர்மத்து பக்கம்தான் இருந்தார். ஆனால் அவர் போன ஜென்மத்தில் எத்தனை பேரை அரக்கத்தன்மையோட ஈவிரக்கம் இல்லாமல் கொண்டார். யோசிச்சு பாருங்கள். இப்போ இவங்க கேட்ட அந்த வாழ்க்கை கிடச்சிருச்சு. அபிமன்யு தான் இந்திரஜித்து, உத்திரை தான் இந்த சுலோச்சனா. 2 பேரும் பிறந்தாச்சு. பார்த்த உடனே உத்திரைக்கு அந்த அபிமன்யுவை கல்யாணம் பண்ணோன்ற ஆசை வந்துருச்சு. 2 பேரும் அருமையாக வாழ்ந்தாங்க. அதுக்கு அடையாளமாக ஒரு வயிற்றில் அந்த உத்திரையோட வயிற்றில் குழந்தையும் வந்துருச்சு. ஆனால் இவன் ரொம்ப நல்ல பையன். ஆனால் நிலைமை பாருங்கள், சூதில் மாட்டி அந்த இடத்துல இருந்து எவ்வளோ கலை தெரியும். அந்த சக்கர வியூகத்துக்கு எப்படி போகணும்னு தெரியும், எப்படி தப்பிக்கணும்னு தெரியும். ஆனால் அவனை சூழ்ச்சியால் உள்ளே வச்சு கொன்னது எவ்வளோ பெரிய ஒரு தவறுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுதான் கர்ம பலன். போன பிறவியில் அவர் அரக்கனாக இருக்கும்போது, அசுரனாக இருக்கும்போது அவர் செஞ்ச செயல் எல்லாமே மாயமாக தான் இருக்கும். எல்லாரையுமே சூழ்ச்சியால் தான் கொன்னார். நேரடியாக யார்கிட்டையுமே போரிடலை. மேகத்துக்குள்ளே மறைஞ்சி மலைக்குள்ளே ஒளிஞ்சி இப்படி தான் தாக்கினார். அதே போல தான் அவருடைய மரணம் இந்த பிறவியில் நடந்தது. அதே போல் உத்திரைக்கும் வயிற்றில் இருந்த குழந்தை கூட கிருஷ்ணர் தான் காப்பாற்றினார். இப்படி எல்லாருமே 7 ஜென்மத்துக்கும் ஒன்றா தான் இருக்கணும். ஆனால் என்ன விஷயம்னா, இவங்க பண்ணுற இந்த கர்ம பலன்கள், நான் உங்களுக்கு தசரதன் வாழ்க்கையில் சொன்னேன். அவர் நல்ல முனிவர். ஆனால் அவர் நல்ல முனிவர். ஆனால் தன்னுடைய மனைவி நிம்மதியாகவே இருக்க விடலை. அதனால் அந்த அம்மா அடுத்த ஜென்மத்தில் கைகேயியாக பிறந்தாங்க. நல்ல வாழ்க்கை, அரச வாழ்க்கை. அவங்க நினச்சா எது வேணாலும் செய்யலாம். தசரதரே கூட அவங்க சொல்கிற வார்த்தையை மீறலை. ஆனால் அவங்களுடைய போன பிறவியோட துன்பம் இந்த பிறவியில் அவங்க ஒரு செயலை செய்ய போய், நல்லதுன்னு செய்ய போய் அதில் பெரிய தப்பாக போய் அது இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தது. இவங்க வாழ்க்கையில் சுலோசனா ரொம்ப நல்லவங்க. இவர் அசுரகுணம். ஆனால் 2 பேரும் அடுத்த ஜென்மத்தில் இணைகிறாங்க. ஆனால் சரியாக கூட வாழலை. அதுக்குள்ளே மரணம் வந்துடுது. இந்த இறை ரகசியம்ன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த தர்மத்தின்படி தாங்க கணவன் மனைவி பந்தம் அப்படின்றது ஒரு பிறவியோட முடியறதில்லைங்க. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மா கூட இந்த பிணைக்கிறது தான் 7 ஜென்மம் தொடருது. நம்ம இந்த கதையில் பார்த்துருக்குறோம். இவ கணவனோட உடலோட தீயில இறங்குனா, உடலை எரிச்சுக்கிட்டா, என்ன செஞ்சாலும் ஒரு வரத்தை மாத்திரம் கேட்டா. எனக்கு எத்தனை ஜென்மம் வந்தாலும் எடுத்தாலும் இவர் தான் கணவராக வரணும். அப்போ அவர் பண்ண அநியாயத்துக்கு இந்த பிறவியில் சூதால் ஒரு கொல்லப்பட்டார். இந்த பெண் நல்லவ தான். இவ கேட்ட வரத்துக்கு தான் அந்த கணவர் கிடைச்சார். ஆனால் அந்த கணவர் பண்ண பாவத்துக்கு அவர் அனுபவிச்சு தானே ஆகணும். இதெல்லாம் நமக்கு புரியவே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த உலகத்தில் இந்த ஆத்மாக்களின் சங்கமம் அப்படின்றது மிகப்பெரிய தியாகம்தான். உடல் 2ங்க. ஆனால் இந்த ஆத்மா மாத்திரம் ஒன்று தான். கணவன் ஆத்மா, மனைவி ஆத்மா 2ம் ஒன்று தான். இவங்க 7 ஜென்மமும் இருந்திருக்கணும், வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட, நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சா புரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு ஜென்மத்திலேயே இது 7வது ஜென்மமானு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பான்னு நினச்சிக்கோங்க. கணவரை மதித்து பழகுங்க. கணவரோட
ஒவ்வொரு செயலையும் புரிஞ்சுக்கோங்க. மனைவியாக இருந்தால் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க. மனைவியை புரிஞ்சுக்கோங்க. அவள் எதுக்கு துன்பப்படுறா, ஏன் கோபப்படுறா, ஏன் இவ்வளோ ஆத்திரப்படுறா, ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சொல்லாமலேயே புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னோர்களை பார்த்துருப்போம். தாத்தா வெளியில் உட்காந்துருந்தாருன்னா பாட்டிக்கு தெரியும், அவருக்கு பசிக்கும், சாப்பாடு கொடுக்கணும். இந்த நேரம் சாப்பிட மாட்டார், இன்னும் அரை மணி நேரம் ஆகும். அது எப்படி அவ்வளோ பார்க்காம பேசாமல் சமையல் அறையிலேருந்து அவங்களால சொல்ல முடியுது? அவங்கெல்லாம் பாருங்கள், அந்த 7வது ஜென்மம் தான் வாழறாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் கணவர் உட்காருவார். அடுத்த நிமிஷம் மனைவிக்கு தெரியும், அவருக்கு இப்போ காஃபி தான் கொடுக்கணும், இல்லை சாப்பாடு போடலாம், இல்லை சாப்பிட மாட்டார். கரெக்டாக அந்த இன்னொருத்தர் போய் கேட்பாங்க, நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னா, இல்லைம்மா காஃபி தான். கரெக்டாக அவங்க சொன்னாங்களா? எப்படி? அது தாங்க, அந்த புரிதல் தாங்க கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அது தாங்க 7வது ஜென்மம். இந்த மாதிரி கிடைக்கிறது 1000ல் ஒருத்தருக்கு தான் அப்படின்றது இப்போ. ஆனால் அந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் இது இருக்கும். மனைவி அமைதியாக இருந்தால் கணவன் அவளுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு புரியும். ஆனால் மனைவிக்கிட்ட கேட்கவே மாட்டார். அந்த சூழ்நிலை துல்லியமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு காரணம் யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக அவங்கக்கிட்ட போய் கேட்பார். இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், நம்ம இன்னும் கணவர்கிட்ட பேசக்கூட இல்லை, ஆனால் எனக்கு ப்ராப்ளம் இவங்களால தான் வந்ததுன்னு போய் கேட்குறாரு அப்படின்னு. அதே போல் கணவர் சோர்வாக வரும்போது அந்த அம்மாவும் அவர் ஏன் இப்படி ஒரு மாதிரி மனத்தடுமாற்றத்தோடு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சி தன்னுடைய பசங்க யாராவது அவர்கிட்ட ஏதாவது கேட்க போனால், இல்லைப்பா 2 நாள் கழித்து கேளு, அப்பா ஏதோ யோசனையோடு இருக்கார், அவரால் இப்போ எதுவும் செய்ய முடியாது. அது எப்படி அவர் மனசில் நினைக்கிறது இவங்க சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். இது தாங்க ஆத்ம பந்தம். அவங்களுக்கு இதை புரிஞ்சிக்கிறதுக்கு 7 பிறவிகள் தேவைப்பட்டது. 7 ஜென்மத்தை கடந்த கடைசி பிறவியில் தான் இது நடக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் சண்டை சச்சரவுன்றது வேணாம். இதை 7வது பிறவியாக நினச்சி நீங்கள் வாழ்ந்து பாருங்களேன். நீங்கள் 2 பேரும் ஒரே ஆத்மா தான், உடல் தான் வேறு வேறு. நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணலை. இறைவன் இந்த ஜீவன் இந்த ஜீவனோடு தான் வாழணும். ஏன்னா இறைவன் எந்த இடத்துலையும் தவறு பண்ண மாட்டார். நீங்கள் அடுத்த பிறவியில் நாங்கள் சேர்றோமா இல்லையான்னு எப்படிங்க தெரியும்? எங்க நலதமயந்தி பார்க்குறோம், அதே மாதிரி சத்யவான் சாவித்திரி பார்க்குறோம், சிவன் பார்வதியை பார்க்குறோம், மகாவிஷ்ணு லக்ஷ்மியை பார்க்குறோம். இவங்க எல்லாருமே எந்த பிறவிலையும் தன் மனைவியை தவிர வேறு யார் கூடவோ அவங்க வாழலை. ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அவங்கள தொடர்ச்சியாக வராங்க. இந்த புராண கதைகள்லேயும் நலதமயந்தி ஆகட்டும், சத்யவான் சாவித்திரி ஆகட்டும், எல்லாருமே ஒரே மாதிரி தான் வராங்க. எதுலேயுமே நம்மளுக்கு மாற்றம் தெரியல. அப்போ புராணத்துலேயும் இருக்குது, வேதத்துலேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. இது இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்ம திருமணத்தில் ஒரு சாஸ்திரமாக இருக்குது. 7 ஜென்மத்திலையும் இவர் தான் என் மனைவி, இவர் என்ன செஞ்சாலும் நான் பொறுத்துப்பேன், இவர் தான் என் கணவர், இவர் என்ன சொன்னாலும் நான் புரிஞ்சுப்பேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்ல செயல்களை செய்வோம். அதுவும் ரொம்ப முக்கியம். கணவர் தப்பு செய்யும்போது மனைவி கேட்காமல் இருக்கக்கூடாது. அவருடைய துன்பத்தில் கண்டிப்பான பாதி பங்கு உங்களுக்கு இருக்குது. மனைவி தவறு செஞ்சால் அவளுடைய பாவத்திலையும் பாதி பங்கு உங்களுக்கு இருக்குது. அவள் செஞ்ச தப்புக்கு நான் எப்படி பாதி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க கோடிக்கணக்கில்னா, அந்த பணத்தை கண்டிப்பாக மனைவிக்கு செலவு பண்ண மாட்டிங்களா? இல்லை வீதியிலேருந்து யாராவது வர்றவங்க போகிறவங்களுக்கு கொடுப்பீங்களா? மனைவிக்கு தானே கொடுப்பீங்க. அப்போது நல்லதை எடுத்துக்க உரிமை இருக்கும்போது தீமைக்கும் பங்கு இருக்குது. அதுவும் சரிசமமாக அவங்களுக்கு போகக்கூடிய அந்த கடவுளோட சக்தி இருக்குது, கர்மா இருக்குது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு நான் இந்த கணவன் மனைவி பந்தம் 7 பிறவி எப்படி தொடரும் அப்படின்றத விரிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பிறவியை நீங்கள் 7வது பிறவியாக நினச்சி வாழ்ந்தீங்கன்னா 2 பேரும் அன்பாக அந்யோன்யமாக வாழ்ந்தால் அடுத்த பிறவி என்பது கிடையாது.
நேராக இந்த 2 ஆத்மாவும் 7 பிறவியையும் நாங்கள் சிறப்பாக வாழ்ந்து கழித்து விட்டோம் அப்படின்னு அந்த இறைவன்கிட்ட அடைக்கலமாகிறத நீங்கள் எதுக்கு தள்ளி போடுறீங்க? அதனால் உங்கள் கணவரை விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த பந்தம் ரொம்ப ஆச்சரியமான பந்தம். அவங்களுக்கு தாங்க, வாழ்ந்தவங்களுக்கு தாங்க தெரியும் தன்னுடைய கணவர் இல்லாமல் எப்படி வாழ முடியும், தன்னுடைய மனைவி இல்லாமல் எப்படி வாழ முடியும். வாழ்ந்தவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அந்த வாழ்க்கையோட ரகசியத்தை சொல்லுவாங்க. உங்கள் கூட பழகிறவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் வாழக்கூடாததுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அது நமக்கு வேணாங்க. நல்லபடி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், இது தாங்க வாழ்க்கை. இது போல் நிறைய ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருங்க. இது இல்லாமல் நிறைய விஷயங்களையும் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நிறைய புரியாத விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் யாருக்கெல்லாம் இந்த பிறவி எங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னா இதை 7வது பிறவியாக அன்பாக சந்தோஷமாக வாழுங்க. இல்லை நான் இப்படி தான் நடந்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் இருக்குது. இங்கே நீங்கள் இன்னொரு மாற்றத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு உதாரணம் கைகேயை பற்றி சொன்னேன். அதே மாதிரி நம்ம சுலோசனாவையும் இந்திரஜித்தையும் பற்றி சொன்னேன். நிறைய விஷயங்கள் உண்மை இல்லாமல் நடக்கிறதில்ல. நமக்கு அதுக்கு சாட்சி தான் இந்த புராணம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.